எல்லாருக்கும் வணக்கம். நான் சூரியன் எஃப்எம் ஆர்ஜே தீபக். ஸோ நம்ம எல்லாரும் எது கஷ்டப்படுறோம்? சாப்பாடுக்காக. அந்த சாப்பாடு நம்மளுக்கு எப்படி கிடைக்குது? விவசாயிகளால். அப்பேற்பட்ட விவசாயிகளுடைய நண்பனான ஸ்வராஜ் டிராக்டர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 1974 வருடம் இந்திய விவசாயிகளுக்காக இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு சுதேசி நிறுவனம் தான் ஸ்வராஜ். ஸ்வராஜை உற்பத்தி பண்ணுற இன்ஜினியர்ஸில் பெரும்பாலானவங்க பார்த்தீங்க அப்படின்னா விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அதனால தான் விவசாயிகளுக்கும் ஸ்வராஜுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அதனால தான் விவசாயிகள் எல்லாருமே பாசத்தோட எனது ஸ்வராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. 2007 வருடம் இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான மஹிந்திரா குழுமத்துடைய ஒரு அங்கமானது ஸ்வராஜ். 2012 ஆண்டு ஜப்பானுடைய மிக உயரிய விருதான டெமிங் அவார்டை வென்ற உலகின் 2வது டிராக்டர் கம்பெனி ஸ்வராஜ் தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2013 ஆண்டு ஜப்பான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிளான்ட் மெயின்டெனன்ஸ் உடைய TPM எக்ஸலன்ஸ் அவார்டையும் வென்றிருக்காங்க. 2018 வரைக்கும் ஸ்வராஜ் வெற்றிகரமாக 15 லட்சம் டிராக்டர்ஸ் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போ 16 லட்சத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வணக்கம், நான் நவீன். நரசிம்மநாயக்கன்பாளையம், கோவை மாவட்டம் நரசிம்மநாயக்கன்பாளையம் கிராமத்தில் எங்கள் தோட்டம் அமைஞ்சிருக்கு. கடந்த 30 வருட காலமாக டிராக்டர் வச்சு அப்பா காலத்துலேருந்து நாங்கள் டிராக்டர் வச்சுட்ருக்கோம். எல்லாமே பவர்ட் பேக்டாக எனக்கு ஒரு டிராக்டர் வேணும் அப்படிங்கிறது தான் என்னோடய மோட்டிவாக இருந்துச்சு. ஸோ அந்த டைம் தான் நாங்கள் ப்ரிஃபேர் பண்ணோம் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அக்கா அவங்க வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8-9 மணி நேரம் ஓடிருச்சு டிராக்டர். இனி ஒரு சின்ன சலசலப்பு கூட கிடையாது டிராக்டரில், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணி ஷோரூமுக்கு வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு புதுசாக ஒரு பிராண்ட் போகிறோம் அப்படிங்கும்போது ஒரு சின்ன தயக்கத்தோடு தான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வண்டி வாங்கியிருந்தோம். டீசல் நிறையா போகும்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே நாங்கள் அதில் ஃபேஸ் பண்ணவே இல்லை. அதே மாதிரி வண்டி லோடு ஹெவினஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 HP வண்டிக்கு இருக்க ஆம் ஆகட்டும், ஒரு ஹைட்ராலிக் பவர் ஆகட்டும், ஒரு இன்ஜின் பவர் ஆகட்டும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வேறு பிராண்ட் டிராக்டரில் இருந்தபோது எனக்கு அதோட டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸ்வராஜ்க்கு இந்தியா முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட டீலர்ஸ் இருக்காங்க. அண்ட் எல்லா டீலர்ஷிப்லையும் வாரத்தில் 7 நாளும் 24 மணி நேரமும் சர்வீஸ் வழங்கப்பட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெல் நடவு இயந்திரம், அறுவடை இயந்திரம், அண்ட் இதே போல விவசாயத்துக்கு தேவையான அனைத்து உழவு உபகரணங்களும் தயார் பண்ணுறாங்க. ஸ்வராஜில் ஹெவி காஸ்டிங் ஃபவுண்டரி, ஹை ப்ரெசிஷன் மெஷின் ஷாப், ஹை டெக்னிக்கல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியுடன் கூடிய என்ஜின் பிளான்ட், மெஷின் ஷாப் மற்றும் 2 மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இருக்கு. மக்களோட மனசுல ஸ்வராஜே நீங்க இடம் பிடித்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக பவர், நம்பகத்தன்மை, நீடித்த ஆயுள், லோ மெயின்டெனன்ஸ், டீசல் சிக்கனம், இழுத்திறன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா வேலைக்கும் உகந்தது அண்ட் ரீசேல் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஏன் ஸ்வராஜ் அப்படின்னு சொல்கிறோன்னா ஸ்வராஜ்னாலே எங்களுக்கு பிடிக்கும். ஸ்வராஜ் ஆல்ரவுண்டர், ஸ்வராஜ் எனது நண்பன், ஸ்வராஜ்னா டீசல் சிக்கனம், ஸ்வராஜ் எனது நம்பிக்கை, உற்சாகத்தின் ரகசியமே எனது ஸ்வராஜ். உற்சாகம் நாடி நரம்பில் ஓடுது, இதய துடிப்பு இது உற்சாகத்தில் தெரியுது, ஆற்றலால் சூடுது மகுடமே, உற்சாகத்தின் ரகசியமே எனது ஸ்வராஜ். பாறைகளை கண்டு பணிவதும் இல்லை, அன்றும் உயர்ந்தது, இன்றும் உயர்ந்தது, என்றும் உயர்ந்தது. இந்த உற்சாகம் எனக்கு பெருமிதமே. உற்சாகத்தின் ரகசியமே எனது ஸ்வராஜ்.